WWE ஜாம்பவான் ஜான் சீனா ஓய்வு பெற்றிருக்கிறார். மேலும் தனது கடைசி போட்டியில் கண்தரை எதிர்கொண்ட நிலையில் தோல்வியையும் தழுவியிருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், குழந்தைகளுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் கண்டிப்பா ஜான் சீனா தான் சொல்லணும். அவர் WWE அவர் கடந்து வந்த பாதை என்னவாக இருக்கிறது, அது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க மணிகண்டன். 90s கிட்ஸ்களுடைய WWE ஆதர்ஷ நாயகன். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களை வைத்திருந்தாலும் இந்தியாவில தனி செல்வாக்குடன், அதாவது ஜான் சீனாவுடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்கள், சிறுவர்கள் அதிகமாக இருந்தனர். அவர் தனது 48வது வயதுல இன்றுடன் WWE இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். குறிப்பாக ஜான் சீனாவை ஒரு லாங் டைம் பிளேயராக பார்த்த இளைஞர்கள், சிறுவர்கள் இன்று தங்களுடைய 30கள்ல இருந்தாலும் இன்று வரையில ஜான் சீனா தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என குறிப்பிடும் அளவிற்கு மிகப்பெரிய சாதனைகளை படைத்திருக்கக்கூடிய WWE கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சூப்பர் ஸ்டார் ஜான் சீனா இன்று WWE இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். குறிப்பாக 1999 புரோட்டோடைப் என்ற பெயர்ல தனது தொழில்முறை ரெஸ்லிங்க தொடங்கியவர். 2002 தான் WWE முதன்மையாக அறிமுகமாகிறார். ராப் கலாச்சாரம் கலந்த டேக் ராப் கேரக்டர் மூலம் ரசிகர்களை கவர்ந்தவர். உரிய நிறுவனத்தின் முகமாக பின்னால மாறுகிறார். இதுவரையில WWE வரலாற்றுல 16 உலக சாம்பியன்ஷிப் பட்டங்களை வென்றவராக ரிக் ஃப்ளேவர் சாதனையை சமன் செய்து 17வது உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்கிறார். அதாவது WWE பொறுத்தவரையில வேர்ல்டு ஹெவிவெயிட், யுனைடெட் ஸ்டேட்டஸ், டாக் டீம், மணி இன் த பேங்க் என பல்வேறு வகையில இந்த போட்டிகள் நடைபெறும். இந்த அளவுல காலத்திலேயே சிறந்தவர்கள் ஒருவராக, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக அவர் விளங்குகிறார். குறிப்பாக 2000களின் நடுப்பகுதியிலிருந்து ஒரு தசாப்தத்துக்கு மேலாக WWE நிறுவனத்தின் முக்கிய முகமாக, அதாவது அந்த WWE அம்பாசிடராகவே அவர் மாறியிருந்தால் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. அவரது சிக்னேச்சர் ஸ்லோகனான ஹசில், லாயல்டி, ரெஸ்பெக்ட் போன்ற மதிப்புகள் மையமாக கொண்டு இந்த ரசிகர்களிடையே அவர் மிகப்பெரிய கவனம் ஈர்த்திருந்தார். இடையில திரைப்படம் மற்றும் டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட அவர் கலந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் மேக் அ விஷ் பவுண்டேஷன் மூலமாக ஆபத்தான நோய்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கூடிய குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றி ஒரு WWE ஸ்டாராக மட்டுமல்லாமல் ஒரு மனிதராகவும் சமுதாயத்திற்கு அவர் பல்வேறு தொண்டுகள் ஆற்றியிருக்கிறார். 650க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு அவர்களால் நனவு காணாத கனவுகளை நினைவாக்கி இருக்கிறார். மேக் அ விஷ் வரலாற்றிலே அதிக ஆசைகளை நிறைவேற்றிய பிரபலமாக இதற்கான கின்னஸ் சாதனையிலும் ஜான் சீனா இடம்பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2025 அவருடைய ஓய்வு அறிவிப்பு, அதாவது 2024 மணி இன் த பேங்க் நிகழ்ச்சியில 2025 ஆண்டு தான் தனது ரெஸ்லிங்குடைய கடைசி ஆண்டாக இருக்கும் என தெரிவித்து ஃபேர்வெல் டூரை நடத்தியிருந்தார்.